சரி, இன்றைக்கி ரோமர் 15ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. சரிங்களா, முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஸோ அதாவது தலைப்பு. சரிங்களா, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பலமுள்ளவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். அதாவது விசுவாசத்தில் பலமாக இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிற அவங்களுடைய பலவீனத்தை தாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகபடி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடமை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவும் அதுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரியாக காண்பிக்கிறார். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்முடைய நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஸோ இந்த 3ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 69:9. சரிங்களா, அந்த 3ஆம் வசனம் பக்கத்தில் அதை போட்டு வச்சுக்கோங்க. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. ஸோ அது எங்கே இருக்குன்னா சங்கீதம் 69:9. ஸோ அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து நடந்தார் அப்படின்னு சொல்லி, இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பலவீனங்களை தாங்கினாரோ நீங்கள் அந்த மாதிரி தாங்குங்க. மற்றவர்களை பலவீனம் உணவரில் விசுவாசத்தில் பலவீனம் உணவில் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. சரிங்களா, பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதான் சொல்கிறார். ஸோ தேவ வசனத்தினால் நமக்கு என்ன ஆகும், பொறுமை வரும், ஆறுதல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பல வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அதாவது இப்போ ஒரு கணவன் மணியை எடுத்துக்கோங்க. ஸோ கணவன் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்கப்பட்டு பல வருஷம் அனுபவத்தில் இருப்பாங்க. ஆனால் ஒரு மனைவி எப்படி பார்த்திங்கன்னா மனைவி ரொம்ப அப்போ தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறையா பலவீனங்கள் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க, எரிச்சலாக இருப்பாங்க, கோபப்படுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது கஷ்டமான காரியம். சரிங்களா, அப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒருத்தர் நல்லா ரசிக்கப்பட்டிருப்பாங்க, நல்லா மெச்சூர்டாக இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ரொம்ப புதுசாக இருப்பாங்க, ஆனால் விசுவாசத்தில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதனால் சண்டைக்குரிய காரியங்கள், பிரச்சனைக்குரிய காரியங்கள் வரும். ஸோ அவங்களோட ஒத்து போகிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து எப்படி சகிச்சார்னு சொல்கிறார். உண்மை நிந்திக்கிறவுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இயேசு கிறிஸ்து அப்படி சகிச்சு பொறுமையாக போகிறார். அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணணும், அந்த பலமுள்ளவர்களாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். ஆனால் இப்போ இயேசு வசனத்தினால் இப்போ நீங்கள் அமைதியாக வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பொறுமையும் ஆறுதலும் வரும். இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்கள ஆதாயப்படுத்தி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ வசனத்து நிமித்தம் பொறுமையும் ஆறுதலையும் தர்றார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்கள். அப்போ முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான போதி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் நல்ல பலமுள்ளவர்களாக இருப்பாங்க, இன்னொருத்தர் பலவீனமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஊழியக்காரர்கள், உடன் ஊழியக்காரர்கள், அது மாதிரி சகோதரர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சபையில் எடுத்துட்டிங்கன்னா சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்டர்ஸ், பாஸ்டர், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் பலமுள்ளவர்களாக இருக்காங்க, மற்றொரு பற்றி பலவீனங்களாக இருப்பாங்க. ஸோ பலவீனமாக உள்ளவர்கிட்ட சில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும். சரிங்களா, பார்த்திங்கன்னா அவங்க திடீர்னு சண்டை போடுறவங்களாக இருப்பாங்க, கோவப்படுறவங்களாக இருப்பாங்க, எரிச்சல் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்கள அனுசரிச்சுட்டு போகிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஸோ அதான். ஆனால் தேவனிடத்தில் என்ன வாக்கு பண்ணுறாருன்னா, அப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவன் உங்களுக்கு பொறுமையை தருவார். உங்களுக்கு தேவ வசனத்தினால் உங்களுக்கு ஆறுதல் வரும். உங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அவங்க இடத்துல கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னால் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் கிறிஸ்துவனுடைய மாதியின்படியே நீங்கள்
ஏக சிந்த உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஸோ அப்போ தேவன் வந்து எப்படி அவங்கள மாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை ஒரே வழியினால் மகிமைப்படுத்த முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க வீக்காக இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தேவன் வந்து கிரியை செஞ்சு நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அந்த சூழ்நிலையை வந்து தேவன் மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வந்து தருவார் அப்படின்னு சொல்லி அப்படியான அனுகிரகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார், விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுட்டு போங்க. ஆனால் தேவன் வந்து அவங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாம் வந்து ஒருமனப்பட்டு என்ன பண்ணலாம், தேவனை துதிக்கும்படியாக அப்படியே அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுவார், தேவனை அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள். அடுத்து அதே தான் கண்டினியூ பண்ணுறாரு. ஆதலால் அடுத்த 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பகுதி. இந்த 7ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அதான் சொல்கிறார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல். இந்த 7ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அதை ஆமோஸில் பார்க்குறோம், 2 பேர் ஒருமனப்பட்டாலே ஒருமித்து நடப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 1 பேதுரு 3:8 அதிகாரத்தில் பார்க்குறோம், நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ தேவனுடைய கரம் உங்களை ஒருமனப்படுத்துட்டு அப்படின்னு சொல்லி 4ஆம் புத்தகத்தில் பார்க்குறோம். ஸோ அப்போ தேவன் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஆனால் வந்து கிறிஸ்து பலவீனரை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படி மாதிரி நீங்கள் வந்து பலவீனவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ தேவனுடைய சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனான்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா பிதாவுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படியாக இப்படி வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனால புறஜாதியாரை வந்து இரக்கம் பெற்று என்ன பண்ணுறாங்க, தேவனை வந்து மகிமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது கீழே வந்து எப்படி வந்து புறஜாதியார் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து சில வசனங்களை சொல்கிறார், பழைய ஏற்பாட்டு வசனங்களை சொல்கிறார். சரிங்களா? 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. சரிங்களா? அந்த 9ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன். ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 18:49. அந்த 9ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 18:40 போட்டு வச்சுக்கோங்க. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். ஸோ 10ஆம் வசனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 32:43 அது போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? புறஜாதிகளை அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். இப்போ புறஜாதிகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ புறஜாதிகள் வந்து அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்களும் வந்து அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நீங்களும் சேர்ந்து தேவனை துதிங்க, மகிமைப்படுத்துங்க, ஆராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 11ஆம் வசனம் பாருங்கள். மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஸோ இது எங்கே இருக்குன்னா சங்கீதம் 117:1. சரிங்களா? 11ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 117:1 போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லுகிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈசாயின் வேர் அப்படின்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ ஈசாயிலேருந்து வருகிற வேர் ஈசாங்கிறது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தாவீதுடைய தகப்பன் தான் வந்து ஈசா. ஸோ அந்த ஈசாயிலேருந்து அவர் தாவீது சந்ததியில் தான் வந்து இயேசு கிறிஸ்து வருவார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், புறஜாதியாரை ஆளும்படி எழும்புவார், இப்போ ஒரு தோன்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசியா. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா
ஏசையா 11:10 சரிங்களா. அந்த 12ஆம் வசனம் பக்கத்தில் ஏசையா 11:10 அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எழும்புவார், அதில் மேசியா எழும்பு, அதில் வந்து மேசியா வருவார். ஸோ அதில் வந்து அவர் மேல் வந்து புறஜாதியார் வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்குறோம். அநேக புறஜாதிகள் வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக, மேசியாவா, தெய்வமாக, உலக ரட்சகராக ஏற்றுக்கொண்டதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். நம்ம காலத்தில் நடந்து வருகிறதை நம்ம பார்க்குறோம். 13ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஸோ பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நமக்கு நம்பிக்கை பெருகும் அப்படிங்கிறார். பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் தேவன் என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அடுத்த பார்த்திங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 18ஆம் வசனத்து முதல் 2 லைனை வந்து தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா. 18ஆம் வசனம் முதல் 2 லைன் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 18ஆம் வசனம் 14 முதல் 21 வரை ஒரு பகுதி. 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாயும் இருக்கிறேன் என்று நான் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தை எழுதும்போது அவர் இன்னும் வந்து ரோமாபுரிக்கே போகல சரிங்களா. அப்போ ரோமாபுரிக்கே போகல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எழுதுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்திருக்கீங்க, சகல அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கீங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தும் சகோதரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரனாக இருந்து புறஜாதிக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, புறஜாதியாராகிய பலி அப்படிங்கிறதுனா புறஜாதியார் செலுத்துகிற பலி கிடையாது, புறஜாதியாராகிய பலி. அப்போ புறஜாதியார் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறார். புறஜாதியார் வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. அதான் சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா எத்தனையோ காரியங்களை விட்டு தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பலி மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய எல்லா காரியத்தை விட்டு இயேசு தான் தெய்வம், இயேசு தான் உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க சரிங்களா. பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்களை வந்து பரிசுத்த ஆவியினர் பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனுக்கு பிரியமான பலியாகும்படியாக வந்து நான் தேவனுக்கு சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவிசேஷத்தின் மூலம் அவங்களுக்கு என்ன ஆகுது, ரட்சிப்பு வருது. இப்போ ரட்சிப்பு மூலம் பரிசுத்த ஆவியினர் என்ன பண்ணுறாரு, அவர்களை வந்து பரிசுத்தப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே பாடுபட்டாச்சுங்களா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக நம்ம மரண அவஸ்தைப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா 18ஆம் வசனம் பாருங்கள். புறஜாதியாரை, இது ஒரு முக்கியமான வசனம், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் படிக்கு அற்புத அடையாளங்கள் பலத்தினாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதெல்லாம் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. ஸோ என்ன சொல்வார் அப்படின்னா, அப்போ புறஜாதியார் வந்து ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் தேவை. அப்போ அவர் என்ன சொல்கிறேன், இப்போ வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்குன்னா இப்போ அவங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை, இப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அடிச்சுவடுகள். ஸோ அவர் எப்படி நடந்தாரோ அது நடத்தணும். ஸோ அந்த காரியங்களுக்கு அவங்களை கீழ்ப்படிய பண்ணணும். அப்போ வேத வசனம் தான் சரி, அப்போ அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய சத்தியங்கள் தான் சரி. அப்போ இந்த காரியங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அற்போதைய அடையாளங்கள் பலத்தினாலும்
தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதெல்லாம் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. அப்போ நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன், அப்போ அவர் சுவிசேஷத்தை சொல்லும்போது அற்புத அடையாளங்கள் நடக்குது. அப்போ என் மூலமாக என்னென்ன அற்புத அடையாளங்கள் நடக்குதோ அதை நான் சொல்கிறேன். நான் இப்போ தேவ ஆவியானவருங்க வந்து கிரியை செய்கிறார். இப்போது இதன் மூலமாக வந்து நான் சொல்லும்போது ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. தேவன் என்ன செய்கிறாரோ அது மாதிரியாக பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இலரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அவருடைய முக்கியமான அழைப்பு என்னென்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிற, சரிங்களா, அப்போஸ்தலர், அதாவது அப்போஸ்தலர், அதாவது புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர், அதுதான் அவருடைய மெயினான காலிங், சரிங்களா, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஸோ மெயினாக வந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஸோ அந்த ஊழியத்தை அது கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவருடைய காலிங், அவருடைய ட்ராக் தான். ஸோ அதை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாரு பாருங்க. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா பயங்கரமான கனிகளை பார்க்க முடியும், சரிங்களா. அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ட்ராக்குள்ளே போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஷைன் ஆக முடியும், சரிங்களா. இப்போ எல்லாருக்குமே தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஸை வச்சுருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை வச்சுருப்பார். அந்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சி அந்த ஓட்டத்தில் போகணும். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இலரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எருசலேம்லேருந்து இலரிக்கும் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் சுவிசேஷத்தை பூர்ணமாக பிரசங்கித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடி கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க நாடுகிறேன். ஸோ இந்த 20ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 52:15, ஏசாயா 52:15, 20ஆம் வசனம். அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாததும் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே. ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பற்றியே கேள்விப்படலை, ஆனால் புறஜாதிகள் கேள்விப்படலை. அவங்க வந்து புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவுடைய செய்தியை வந்து அறியலை. ஆனால் அவங்க வந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வந்து கேள்விப்பட்டு உணர்ந்து கொள்ளலை. ஸோ கேள்விப்படவும் இல்லை, உணர்ந்து கொள்ளலை. ஸோ அவங்க வந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ அதுதான் சொல்கிறார். நம்ம புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கிடைக்குது, இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்து சுவிசேஷத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எங்கே இருக்குது அப்படின்னா 20ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 52:15. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது இந்த வசனம். அதாவது கேள்விப்படாது இருந்த ஜனங்கள் அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் கிடைக்குது, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிருந்த இடங்களில் சுவிசேஷத்தை இருக்குது. ஸோ புது இடத்துல போய் நான் வந்து சுவிசேஷத்தை இப்போ இதுவுமே இயேசு அப்படிங்கிற இதே கேள்விப்படாத இடத்துல போய் இயேசு அப்படிங்கிற பெயரை சுவிசேஷமே போகாத இடத்துல அந்த இடத்துல போய் புது இடத்துல போய் நான் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா. அடுத்தது 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 25ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம், சரிங்களா. 25ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இப்பொழுது பரிசுத்தமான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். ஸோ அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த 25ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கோங்க. 22 முதல் 33 வரை அந்த அடுத்த பகுதி, கடைசி பகுதி. 22ஆம் வசனம் பாருங்கள். உங்களிடத்தில் வருவதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினால் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாக எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எத்தனையோ மாட்டி நான் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு உங்கள் இடத்துல வந்து சத்தியத்தை சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து பிரயாசப்பட்டேன். ஆனால் வந்து என்னால் முடியல. இப்போ ஆனால் ஸ்பானியா தேசத்துக்கு போகும்போது உங்களை வந்து பார்த்துட்டு நான் அங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து நான் வந்து எருசலேமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 25ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். நான் வந்து இப்போது எருசலேமுக்கு போகிறேன். அது ஏன் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்கள். மக்கதோனியாவிலும் அகாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார். ஸோ மக்கதோனியாவில் இருக்கிற மக்கதோனியா அகாயால் இருக்கிற உள்ளவர்கள் அவங்க வந்து புறஜாதிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ தான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அங்கே இருக்கிற வந்து பரிசுத்தவான்களுக்கு வந்து
இந்த பொருள் சகாயம் செய்யணும், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, பொருள் சகாயம் செய்யணும்னு சொல்லி விருப்பம் கொண்டிருக்கிறாங்க. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி எனில் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட போதகர்கள், சரிங்களா, அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறாங்க, சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. இப்போ தேவனுடைய உபதேசத்தில் அவங்கள விசுவாசத்தில் கட்டி எழுப்புறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, அதனால் என்ன சொல்கிறாரு, அப்போ புறஜாதிகள் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வசதியாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஞான நன்மைகளே பெற்றிருக்காங்க, ரட்சிப்பை பெற்றிருக்காங்க, அவங்கள நிறையா சத்தியத்தை தெரிஞ்சிருக்காங்க, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த புறஜாதியார் வந்து அவங்களுடைய ஃபைனான்ஷியல் நீட்ஸை வந்து சந்திக்கணும், அவங்க அது கடனாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க வந்து பொருள் சகாயத்தை வந்து அவங்க செய்யணும், அது கடனாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புறஜாதியாருடைய ஞான நன்மைகளை பெற்றிருக்க பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்வது கடனாளிகளாக இருக்கிறார்களே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து புறஜாதியார் வந்து சில பொருள் சகாயம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், அது கடனாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பானியா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊருக்கு டச் பண்ணிவிட்டு நான் ஸ்பானியா போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கேன். ஸோ அந்த சொல்கிறார், நான் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தின் மூலம் சுவிசேஷத்தை சொல்லும்போது என்னென்ன நன்மை வருது, அந்த ஆசீர்வாதத்தோடு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுவிசேஷத்தை சொல்லும்போது என்ன வரும் அப்படின்னா, ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரும், ஜனங்களுக்கு விடுதலை வரும், பாவத்திலிருந்து மன்னிப்பு வரும், சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வரும், அவங்களுக்கு வந்து தேவன் வந்து பலத்த காரியங்களை அற்புத அடையாளங்கள் செய்வார். ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறார். ஸோ அந்த ஆசீர்வாதத்தோட அந்த சுவிசேஷத்தை நிமித்தம் சுவிசேஷத்தில் என்னென்ன வல்லமை இருக்கோ, அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அந்த காரியங்களெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி சுவிசேஷம் சொல்லும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும், அற்புத அடையாளங்கள் நடக்கும், கட்டுகள் உடைக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், சாபங்கள் முறிக்கப்படும். சரிங்களா? அதெல்லாம் பெரிய காரியம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ரட்சிக்கப்படும் போது தேவனுக்குள்ளே இன்னும் அவங்க வளருவாங்க, கட்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நடக்கிற காரியங்கள். ஸோ தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படும். ஸோ தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டாலே அங்கே வந்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, சந்தோஷம், சமாதானம் வரும். ஸோ இதெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாரும்படியாக யூதாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படியாகவும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படியாகும் நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தேவ சித்தத்தோடு வந்து சந்தோஷத்தோடு நான் உங்களிடத்தில் வந்து இளைப்பாரும்படியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் போராடுற மாதிரி நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எதுக்காக போராடணும் அப்படின்னா 2 காரியத்தை சொல்கிறாரு. யூதாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு தப்புவிக்கப்படும்படியா. ஸோ யூதாவில் வந்து நிறையா வந்து யூத ஜனங்கள் வந்து இவருக்கு ரொம்ப எதிராக இருக்காங்க. சரிங்களா? அப்போ அங்கே வந்து நிறைய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. அவர்கள் புறஜாதிகளுக்கு அந்த எதிர்ப்பாளர்களுக்கு நான் தப்புவிக்கப்படணும், அதுக்காக வந்து அந்த அவிசுவாசிகளுக்கு தப்புவிக்கப்படணும், அதுக்காகவும் நான் கொண்டு போகிற அந்த தர்ம சகாயம் வந்து அந்த பரிசுத்தவான்கள் எருசலேமில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த 2 காரியத்துக்காக நான் போராடுறது மாதிரி நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்காக வந்து என்னோட கூட நீங்கள் வந்து போராடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். நம்ம வந்து சில காரியங்களுக்கெல்லாம் போராட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வேதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 1 தீமோத்தேயு 1:18 சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா உனக்கு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, உனக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக வந்து அதை வந்து நிறைவேற்றும்படியாக நீ வந்து போராடு அப்படின்னு சொல்லி உனக்கு முன் உண்டான அந்த தீர்க்க தரிசனத்தினால் அதை வந்து நீ நிறைவேறும்படியாக நீ வந்து போராடு அப்படிங்க. அதாவது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தேன். ஸோ அந்த நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நம்ம போராடணும். நம்ம கொடுத்த அழைப்பை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்ம போராட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா
என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி போராடுறதை நான் பார்க்குறோம். சொந்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவர் போராடுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ சொந்த ஆசீர்வாதங்களுக்காக போராடுறதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, எபிரேயர் 12:4 வாசிக்கிறோம், நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இன்னும் ரத்தம் சிந்தப்படத்தக்காக எழுதவில்லைன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு விரோதமாக போராட அழைக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? பாவத்துக்கு விரோதமாக போராட அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொல்லாத மனுஷர் கையிலேருந்து விடுவிக்கும்படியாக, அதில் வந்து தேவன் பாதுகாக்கும்படியாக வந்து நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க. சில காரியங்கள் நம்ம வந்து போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஸோ இந்த சொந்த காரியங்களுக்காக, நம்ம சொந்த காரியங்களுக்காக நம்ம வந்து போராடலாம். ஸோ வேதத்தின்படியாக பாருங்கள், நம்ம சொந்த காரியத்துக்காக நம்ம போராடலாம். குறிப்பாக வந்து ஊழியம் செய்யும்போது தேவன் சத்ருவின் கிரியைகளுக்கு நம்ம தேவன் வந்து விலக்கி ரசித்து காத்தரணும், ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்கணும். அதுக்காக வந்து நம்ம போராடணும். அதான் கடைசியாக எழுதுகிறார். பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ விசுவாசத்துக்காக நான் போராடணும்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதுகிறேன். சரிங்களா? அந்த விசுவாசம் வந்து திடீர்னு போயிடும் பாருங்கள். அப்போ நான் போராடி வந்து ஆண்டவர்கிட்ட அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் பாருங்கள். அப்போ விசுவாசம் வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம ஓட்டமே பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டமே விசுவாச ஓட்டம் தான். நம்ம விசுவாசத்தில் தான் நடந்துகிட்ருக்கோம், விசுவாசத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், விசுவாசத்தில் தான் செயல்பட்டுருக்கோம் பாருங்கள். அதனால் வந்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதுகிறார். ஸோ விசுவாசத்துக்காக நம்ம போராட அழைக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? வந்து நம்ம இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அடுத்த கடைசி வசனம் பாருங்கள், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சரிங்களா? சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஸோ சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு சமாதானம் வரும். எல்லா இடத்துலையும் எல்லா காரியத்திலும் சமாதானம் வரும். ஸோ ஒரு இடத்துல நம்ம ரோமர் 16 நம்ம பார்க்குறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவார், நம்ம கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார். இப்போ சாத்தானை நசுக்கி போட்டால் அந்த இடத்துல சமாதானம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் பாருங்கள். சமாதானத்தின் தேவனே நமக்கு சோத்திரம்னு சொல்லி அடிக்கடி சொல்லுங்கள். சமாதானத்தின் தேவனே சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்குறோம், இந்த 1 தெசலோனிக்கர் 5 பார்த்தீங்கன்னா 23-24 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிற ஒரு உண்மையிலவர் அப்படியே செய்வான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ அப்போ சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படும் பாருங்க. சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களுக்கு நசுக்கி போடுவான்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி சமாதானத்தின் தேவன்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரே உண்மையை பிலிப்பியரில் சொல்லும்போது, பிலிப்பியர் 4 உண்மையுள்ளவைகள் எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவ்வளோ, கற்புள்ளவைகள் எவ்வளோ, அன்புள்ளவைகள் எவ்வளோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போது நான் என்னிடத்தில் என்ன கேட்டிங்களோ அதையே செய்யுங்க, அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருப்பார்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம அதை கடைசி ஜெபம், சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோட கூட இருங்க, சத்ருவை நசுக்கி போடுங்க ஆண்டவரே. பார்த்தீங்கன்னா இவையே சிந்தித்து கொண்டு இருக்க கிருபை செய்யுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சமாதானத்தின் தேவனே எங்களுக்கு பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணணும் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 15 நம்ம என்ன பார்த்தோம்னா, பலமுள்ளவர்களான நாம் நமக்கே பிரியமான பலவீனவருடைய பலவீனங்களை தாங்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவ மாதிரியாக வைக்கிறார். அப்போ பலவீனங்கள் வந்து விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவ மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்துவ பலவீனரை ஏற்றுக்கொண்டார், நம்மளை அப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா புறஜாதியாரும் வந்து இரக்கம் பெற்று தேவனை வந்து ஸ்தோத்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பரிசுத்தாவின் பலத்தினாலும் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புதங்களும் தேவனுடைய பரிசுத்தாவின் பலத்தினாலும் வந்து நான் வந்து அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களை வந்து நான் போராடுற மாதிரி நீங்கள் என்னோட கூட போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராடணும். நம்ம வந்து சில காரியங்களுக்காக போராடி தான் நம்ம வந்து ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி சமாதானத்தை எங்களோட கூட இருப்பார்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம்.
ஏசப்பா நீர் எங்களோ கற்றுத்தந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா பலமுணவுகளாக நாங்கள் எங்களுக்கே பிரியமாக நிலமாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. கிறிஸ்து ஏசப்பா நீர் எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒருமனத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தேவனே நீர் எங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறோம் அது தைரியமாக நாங்கள் முழு வீச்சோடு செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபை பாராட்டி வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். போல் சொன்னது போல் நீங்கள் வந்து போராடி ஜெபம் பண்ணுங்கள் சொல்லும்போது நாங்கள் போராடி ஜெபம் பண்ணி ஜெயம் எடுக்கிற கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எங்கள் வீட்டிலையும் எங்கள் குடும்பத்திலையும் எங்கள் எல்லைகளையும் எங்கள் ஊழியத்திலையும் எல்லா பகுதிகளையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே, பலன் கொடுக்கட்டும். துதிகன மகிமையை அவமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.